ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் 4 ஜிஎஸ் கிளாஸஸ் தான் தினமும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதாவது இந்தியன் பாலிட்டில இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். கரெக்ட்டுங்களா? அதோட மினி மினி வீடியோஸ் பார்த்திருந்தாலே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன ஒரு பெரிய டாபிக்கா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம குட்டி குட்டியா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட்டா? அதே மாதிரி இந்த 10 நிமிஷம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன தடவ விட்டோம் இல்லையா? போன தடவ நம்ம எங்க விட்டோம்? போன தடவ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள விட்டோம். யாரெல்லாம் பார்க்கலையோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்க. இன்னுமே நல்லா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இது எல்லாமே புக் டேட்டாஸ் தான். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்க இருந்தே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா முகவுரை. இந்த முகவுரை தான் இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? முகவுரை ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோல முகவுரை அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் இருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு புக் ஒண்ணு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கோட எடுத்த உடனே ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஒண்ணு இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பேஜ் இண்டெக்ஸ் பேப்பர்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த இண்டெக்ஸ் பேப்பர் மாதிரியான இந்த ஒரு ஃப்ரண்ட் பேஜ பார்க்கும்போதே, இந்த புக்க பத்தினது எத பத்தின புக்கு? என்ன இன்ஃபர்மேஷன்? என்ன இம்பார்ட்டன்ஸ்? அப்படின்றது இந்த ஃப்ரண்ட் பேஜ்லயே தெரிஞ்சிரும். சோ அப்படி ஒரு குறிக்கப்படுற ஒரு விஷயம் தான் வந்து இந்த முகவுரை. ஓகேங்களா? அப்ப இந்த முகவுரை அப்படின்னும்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃப்ரண்ட் பேஜ். ஓகேங்களா? அப்போ முகவுரை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் குடுத்திருப்பாங்க. இந்த இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற புக்கோட மொத்த அத்தியாயத்தையும் அந்த குடுத்திருக்காங்க இல்லையா பேராகிராஃப், அந்த பேராகிராஃப்க்குள்ளேயே வந்து உள்ளடக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அத பத்தி பார்க்கணும்னா இன்னும் தனியா வந்து ஒரு செஷன் வந்து ஒரு வீடியோ மாரி பண்ணி போடலாம். ஏன்னா, அதுல வந்து நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து நெறைய சேஞ்சஸ்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. பட் வந்து அதுல இருக்க வேர்ட்ஸ பத்தின ஒவ்வொரு அர்த்தத்தையும் வந்து செப்பரேட்டா சொல்லணும்னா ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. சோ அது ஒரு தனி வீடியோவா நம்ம பார்க்கலாம். பட் இங்க வந்து முகவுரை அப்படின்னா கேள்விக்கேத்த வினாக்களுக்கு மாரி நம்ம பார்த்துக்கலாம். டிஎன்பிஎஸ்சில கேட்கப்படுற ஒரு கேள்விகளுக்கு வினாக்கள் எங்கருந்து எடுப்பாங்க? அப்படின்ற பேஸ்ல இந்த டாபிக் இப்ப கொண்டு போலாம். முகவுரை. முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. முகவுரைன்னா என்னன்னு சொல்லிட்டாங்க? ஒண்ணு முன்னுரைன்னு சொல்லலாம். இல்லன்னா ஒரு அறிமுகம் அப்படின்னு நம்ம சொன்ன மாரி ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு அறிமுகத்த சொல்றது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றத சொல்லலாம். இது ஒரு மீனிங்ன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. ஓகேங்களா? என்ன சொல்லிட்டாங்க? இது வந்து அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகள, நோக்கங்கள, லட்சியங்களை இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கி சொல்லப்படக்கூடிய ஒரு முகவுரை. ஓகேங்களா? ஓகே. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிக்கப்படுகிறது. அரசியலமைப்பின் திறவுகோல் நம்ம என்ட்ரி ஆன உடனே வந்து நம்ம தலைவர் தான் குடுப்பாரு. யாரு? முகவுரை தான் குடுப்பாரு. இந்த தலைவருக்கு அப்புறம் தான் நம்ம போய் அரசியலமைப்பு என்ன அப்படிங்கிறதே பார்க்க முடியும். அப்ப என்ட்ரி கேட்டா யார் குடுக்குறாரு? நம்ம தலைவர் தானே. சோ நம்ம தலைவர் குடுக்கும்போது என்ட்ரி கேட்டா யார் குடுக்குறா? நம்ம தலைவர் தானே குடுக்குறாரு. சோ நம்ம தலைவருக்கு இந்த தலைவர மீறி தான் நம்ம வந்து அந்த பெரிய தலைவர போய் பார்க்க முடியும். யாரு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன போய் பார்க்க முடியும். அப்போ இவர் தான் வந்து திறக்கிறதுக்கே ஹெல்ப் பண்றாரு. அப்ப இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் யாரு? திறந்த உடனே யார பார்ப்போமோ அவர்தான். முகவுரை தான் திறவுகோல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இது பெருமதிப்புடன் இந்திய அரசியலமைப்பில் திறவுகோல் என குறிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் தான் இந்த அடிப்படையை வச்சுதான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. இந்த இந்த முகவுரை இருக்கு இல்லையா? இது வந்து ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிக்கோள் தீர்மானத்த அ முகவுரை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் மாரி வந்து எழுதி வச்சிருப்பாரு. அந்த தீர்மானத்த எடுத்துட்டு போயிட்டு சப்மிட் பண்ணுவாரு. எப்போன்னா 1947ல சப்மிட் பண்ணுவாரு. ஆனா, இவரு சொன்ன இந்த குறிக்கோள் தீர்மானம் நல்லா இருக்கு. இத வந்து நம்ம முகவுரையா இத அடிப்படையா வச்சு நம்ம முகவுரைய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகவுரைக்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. அப்படியே வாங்க. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்தம் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? கேட்பாங்க. நம்மளோட முகவுரை எத்தன தடவ வந்து நம்ம எத்தனை முறை வந்து திருத்தம் செய்யப்பட்டது? 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை ஆப்ஷன் குடுத்தா,
ஒரு முறை ஒரே ஒரு தடவை மட்டும் தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது 10 தடவ, 2 தடவ, 3 தடவலாம் எழுதக்கூடாது. ஒரே ஒரு தடவ தான் திருத்தம் செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு தடவ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. திருத்தம்னா தெரியும் இல்லையா? ஒரு விஷயத்த மாற்றி அமைக்கிறது, இல்ல எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறது. சோ அதன்படி என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும்ல? இங்க பாருங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த மாரி ஒரு 3 சொற்கள வந்து நம்ம முகவுரையில் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ஒரு பத்தியில வந்து சேர்த்திருப்பாங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 வேர்ட்ஸ் இந்த 3 புதிய சொற்களை மட்டும் சேர்க்கப்பட்டன. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து ஸ்டார்ட்டிங் வந்து முகவுரை எப்படி தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதிமொழி எடுப்போம் இல்லையா? அந்த மாரி தான். இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற மாரி தான் தொடங்கும். ஓகேங்களா? சோ இந்திய மக்களாகிய நாம் என்று அரசியலமைப்பு முகவுரை தொடங்குகிறது. இதிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம் அப்படின்றதுக்காக இத சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இது மாரி தான் இந்திய மக்களாகிய நாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு ஆதாரம். இந்திய மக்கள் அப்படின்றது மாரி சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. ஓகேங்களா? இதுலயும் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். இந்தியா ஒரு இறையாண்மை இது வந்து ஆக்சுவலி இந்தியாவோட முகவுரையில இருக்கு. இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நெறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்களும் கூட. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க ஃபர்ஸ்ட் வரும். சமதர்ம செகண்ட் வரும். சமய சார்பற்ற 3வது வரும். ஜனநாயக 4வது வரும். 5வதா குடியரசு வரும். இத எப்படி வேணா மாத்தி மாத்தி போட்டு கொஸ்டின் கேட்கலாம். சோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட முகவரியில இருக்கக்கூடிய பாயிண்ட்ல இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும். முகவுரையின் நோக்கம் என்ன? அப்படின்னு கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, அனைவருக்கும் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே முகவுரையின் நோக்கம் அப்படின்னு நம்ம இத முடிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கான வீடியோல உங்களுக்கு முகவுரை அப்படின்றதுக்கான அப்டேட் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கான வீடியோஸ சரி ஒரு தெரிந்து கொள்வோம் ஒண்ணு பார்த்துடலாம். இது புக் டேட்டா தான். தெரிந்து கொள்வோம்ல பாருங்க. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்பு முகவரி இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. ஆக்சுவலி பிரெஞ்சு புரட்சி வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா 1789ல. அதுல இருந்து பிரெஞ்சு புரட்சியில இருந்து ஒரு 3 வேர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். என்ன வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வார்த்தைகள் கேட்டீங்கன்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு 3 வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்தோம். பிரெஞ்சு கிட்ட இருந்து எடுத்துட்டோம். இல்லவா? பிரான்ஸ்ல இருந்து எடுத்துட்டோம். சோ இந்த முழக்கங்கள நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட முகவுரையில வச்சுட்டோம். இந்த முகவுரையில இந்த 3 வேர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்திருக்கதா சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட்டா கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கலாம். இதோட கன்டினியூவேஷன் அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா கூட நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன சீக்கிரமா முடிச்சிடலாம். ஏன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டில 15 கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த 15 கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சோ நம்ம இப்படி படிக்கிறதோட ரிசல்ட் நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.